அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இன்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி குறித்து பேசியிருக்கிறார். அதிமுக தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பக்கூடிய பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றார். தொண்டர்கள் விரும்பக்கூடிய, அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் என சொல்லியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நான் கூட்டணி அமையும் என்று சொல்லியிருந்தேன். அப்படி அமையலை. ஆனால் இது நமக்கான தேர்தல், நிச்சயம் பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் என சொல்லியிருக்கிறார். ஆகவே இதைத்தான் நம்ம தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இபிஎஸ் போடும் கூட்டணி கணக்கு என்ன, இது குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள். வணக்கம் பிரகாஷ். அதிமுக ஆதரவாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் புதுக்கோட்டை சீனிவாசன். அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சேலம் மணிகண்டன். பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். பிரகாஷ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 2024லையும் நான் சொன்னேன் பெரிய கூட்டணி அமையும் அப்படின்னு. அது நமக்கான தேர்தல் இல்லை. 2026 எல்லாரும் விரும்புகிற ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாருன்னா என்ன கணக்கு? அது ஒரு சொலவாடை இருக்குது, தப்பாக நினச்சிக்கலன்னா சொல்கிறேன். ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது வேற ஏதோ செய்ய அப்படின்னு ஒரு சொலவாடை இருக்குது. இதுதான் வந்து அதிமுக காணக்கூடிய ஒரு கனவு. கனவு காணுங்கள் அப்படின்னார் அப்துல் கலாம். கனவு காண்பதற்கு எல்லோருக்குமான உரிமைகள் இருக்குது. இதில் வந்து 2024 இவங்க சொன்னது என்னன்னு பார்த்திங்கன்னா, 2024 காங்கிரஸ் வந்து இவங்க அணிக்கு வரும், விடுதலை சிறுத்தைகள் வந்து இவங்க திமுக கூட்டணியிலிருந்து உடைந்து அதிமுக அணிக்கு வரும்ன்றது வந்து ஒரு ட்விட்டரில் இயங்கக்கூடிய ஒரு நபர் வந்து போட்டுக்கிட்டே இருந்தார். அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தைலாம் அந்த சல்மான் குர்ஷிதை போய் இங்கேருந்து டெல்லிக்கு போய் பார்த்துலாம் பேசினாங்க. சல்மான் குர்ஷிதை யாரும் மதிக்கூட மாட்டாங்க டெல்லியில். அவங்க காங்கிரஸில் கொஞ்சம் லோ லைன் லீடர் தான். அந்த அளவுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்தது. பெரிய அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க. ஈன்னு பில்டப் கொடுத்தாங்க. நாங்களாம் பத்திரிகையாளராக திமுக கூட்டணி உடஞ்சிரும் போல் இருக்குது, அதிமுக கூட்டணிக்கு வந்துடுவாங்க இவங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி, இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நாம் பாஜகவை விட்டு விலகி வந்ததால் நம்மை ஆதரிப்பார்கள் அப்படின்றத வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணார். ஸோ இந்த 2 ப்ரெடிக்ஷனும் வரல. எஸ்டிபிஐ தான் வந்துச்சு. ஒரே ஒரு இஸ்லாமியர் வந்து முன்னாள் எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாரு. அவர் திரும்ப இப்போ திமுகவுக்கு போயிட்டார். அது 24, அது நம்ம தேர்தல் இல்லை, 26 நம்முடைய தேர்தல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிற கூட்டணி அப்படின்னா அது ஏதாவது பொடி வச்சு பேசுறாங்க. அவர் சொல்றது விஜய் எல்லோரும் விரும்புகிற, நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற நடிகர் விஜய் 1, 2 விடுதலை சிறுத்தைகள், 3 ஆதவ் அர்ஜுனா. இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் வரும்பொழுது திமுக கூட்டணி உடையும். ஆதவ் அர்ஜுனா இப்போதைக்கு அவர் கட்சியிலிருந்து வெளியேறி அவர் தனி நபர் தான். இனி என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அவரையும் கூட்டணி கணக்கில் அவரையும் கொண்டு இல்லை. அவர் மூலமாக விஜய், அவர் மூலமாக விசிகா, அப்படி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகிற அரசியலை வந்து இன்றைக்கே யாரும் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. இப்போதைக்கு வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து விலகிட்டதாக அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் எடப்பாடி சொல்கிறதுன்றது எடப்பாடிக்கு மைனஸ் ஆகக்கூடிய வாக்குகள். அந்த வாக்குகளை வந்து அவர் ப்ளஸ் பண்ணோன்னா விஜய் இப்போ ஆதவ் அர்ஜுனா வெளியில் வந்தோடனே நேராக போய் சீமானையும் பார்த்துருக்காரு. சீமானை பார்த்து சந்தித்து பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அப்போது ஆதவ் அர்ஜுனா கொண்டு வரக்கூடிய ஒரு டானிக் பேக்கேஜ்ன்றது ஒன்று இருக்குது. அந்த பேக்கேஜை தான் எடப்பாடி நம்பி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கார். எல்லோரும் விரும்பக்கூடிய கூட்டணி ஒன்று, பிரம்மாண்டமான கூட்டணி. அது அமைய வாய்ப்பு இல்லை. இது பிரம்மாண்டமான கூட்டணி சார். நான் அமையவில்லைன்றதை நான் சொல்ல வரல சார். எடப்பாடி எதை ஏம் பண்றாரு, இதுதான் அவரோட கணக்கு. இதுதான் அவரோட கணக்கு. இதை வச்சுதான் சொல்றாரு. இதை வச்சுதான் வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு.
குறிப்பாக CV சண்முகம். இப்போ அவர் வந்து ஆவேசமாக பேசுகிறாரு. பத்திரிகைகளும் மீடியாக்களும் பத்திரிகைகளும் தான் வந்து அதிமுகவை வந்து காயப்படுத்துதுன்னு அதை எடப்பாடியும் எக்கோ பண்ணியிருக்காரு. அப்போது உங்களுக்கு மீடியாவும் பத்திரிகைகளும் தான் உங்களை காயப்படுத்துதுன்னா மற்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. எடப்பாடி தன்னுடைய விஷயத்தை இது பண்ணுறாரு. ஈரோடு கிழக்கு தேர்தல் இம்மிடியட்டான தேர்தல். அந்த தேர்தலில் வந்து இரட்டை இலை கேள்விக்குறியாக்கப்பட்டால், ஒருவேளை இரட்டை இலை இன்னைக்கு வழக்கு மதுரையில் தொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து உயர்நீதிமன்றம் தேர்தல் கமிஷனுக்கு அறிவுரை கொடுத்துருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு எடப்பாடி சார்பிலையும் OPS சார்பிலையும் போய் நேரடியாக அப்பியர் ஆக போகிறாங்க. இது வந்து நடந்து ஒருவேளை இரட்டை இலை பறிக்கப்பட்டால் இவங்களுடைய நிலை என்ன ஆகும்? பேசலாம். நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறீங்க, நம்ம பேசலாம். சேலம் மணிகண்டன் 2024 இல்லை 2019 மெகா கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு திரு EPS அவர்கள் 2024 சொல்லிட்டு தான் சொன்னார். நான் அப்போ சொன்னேன், அப்போ நடக்கலை, அதுக்கு காரணம் வேற, இப்போ நமக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புகிற, தொண்டர்கள் விரும்புகிற ஒரு கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அர்த்தத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். விஜயன், இப்ப எனக்கு முன்னாடி பேசின பத்திரிகையாளர் சொன்ன சில கருத்துக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கு போலான்னு இருக்கிறேங்க. திரும்பவும் இரட்டை சின்னத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, முடக்கப்படுமா அப்படின்னு ஜோசியத்துக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில என்னால திடமா சொல்ல முடியும். அது வந்து சூரியன் மூர்த்தியா எனக்கு தெரியல. ஒருத்தர் போட்ட வழக்கின் அடிப்படையில், அதிமுகவில் உறுப்பினரா இல்லாதவர் ஒருத்தர் போட்ட வழக்கின் அடிப்படையில் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 வாரத்துல முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி யார் பெட்டிஷனர்ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு இது பண்ணிருக்காங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டி தான ஒழிய அதனால சின்னம் முடக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி சின்னம் முடக்கப்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவே மிகப்பெரிய பிளஸ்ஸா மாறி போயிடும். அவர் பேர்ல ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தும். அவருடைய வேலையை ரொம்ப எளிதாக்கிடும். ஆனா அந்த மாதிரி இதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய முதல் கட்ட பார்வைங்க. கடந்த வாரம் சேலத்துல நடந்த கள ஆய்வு கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே நேரடியா பங்கேற்ற அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப ஏன் கூட்டணி ஏற்படல அப்படிங்கிறது உள்ளரங்குல உள்ள முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட அவர் தெரியப்படுத்தினார். 2024 ஏன் கூட்டணி ஏற்படல அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொன்னார். மதியாதார் வாசலை மிதியாதே அப்படிங்கிற காரணத்தினாலதான் அந்த கூட்டணி தொடரல அப்படிங்கிறதையும், எதனால ஏற்படல அப்படிங்கறது பொதுவெளியில விவாதிக்கக்கூடிய விஷயம் இல்ல, அதையும் அவர் சொன்னாருங்க. நீங்க பூடகமா சொல்றீங்க, நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிறேன். பாஜகவோடு நம்ம ஏன் உறவை தொடரல அப்படின்றதுக்கு மதியாதார் வாசல்ல நம்ம கால் வைக்க வேண்டாம்னு முடிவெடுத்துட்டார் அப்படின்னு சொல்ல வரீங்க. நேரடியா சொன்ன விஷயம் அதான். அதை மறைமுகமா சொன்னாரு. அதே மாதிரி ஏன் எதிர்பார்த்த கூட்டணி அமையல அப்படிங்கறதையும் அந்த உள்ள முக்கிய நிர்வாகிகள்கிட்ட அவர் பகிர்ந்துகிட்டாருங்க. விஜயன், அதுல பாத்தீங்க அப்படின்னா மோடி மீண்டும் வேண்டுமா இல்ல ராகுலா அப்படின்னு இருந்த களம் அப்படிங்கிறது அதிமுக முதல்ல ஒரு பெரிய வீக்கான பாயிண்டா இருந்ததுங்க. 2வது என்னன்னா, அப்ப எல்லாம் மீடியா ஒரு சார்பா சொன்ன விஷயங்கள் திமுக தரப்புல திரும்ப இவங்க பிஜேபியோட சேர்ந்துருவாங்க, கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க, கடலை கூட்டணி வச்சிருக்காங்க, திருப்பி இது சொன்னதுனால மற்ற கட்சிகளுக்கு ஒரு தயக்கம். ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, 2024 கடைசி நேரத்துல இருந்து பாஜக எவ்வளவு பெரிய அழுத்தங்களை கொடுத்துச்சு. ஒருபடி கீழே இறங்கி வந்து அவங்க கூட்டணியை பத்தி பேசுறப்ப கூட கூட்டணிக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டதுன்னு நான் என்ன வெளிப்படையா சொல்றேன். பாஜக தரப்புல இருந்து அந்த போன் காலை கூட தவிர்த்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. சோ பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப 2026 அவர் மேல ஏற்பட்டதுனால அதுல மாறுபடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. பிஜேபியோடு சேர்ந்திருந்தா உத்தரவாதமா ஒரு 15-20 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தோம். சிறுபான்மையினர் நலன் முக்கியம், சிறுபான்மையினர் ஓட்டு முக்கியங்கிற அடிப்படையில அவர் அந்த கூட்டணியை வேண்டான்னு உதறி தள்ளினார் அப்படிங்கிறதும் இப்ப மக்கள் மனசுல இருக்குது அப்படிங்கறத அவருக்கு நான் சொல்ல விரும்புறேங்க. சரி, இப்போ இதுல நீங்க சொல்வது ரொம்ப முக்கியமான இடம். பிஜேபியோடு சேர்ந்திருந்தால் ஒரு 18 இடம் கிடைத்திருக்கும் அப்படின்னாலும் கூட தவிர்த்துட்டார் அப்படின்னு. இப்போ நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் வந்து, எங்க இவங்க பிஜேபியோடு போயிடுவாங்களோன்ற ஒரு சந்தேகம் கிளப்பி விடப்பட்டது, அது ஒரு தடையா இருந்தது அப்படின்றதையும் சொல்றீங்க. இப்போ 26ல் நீங்கள் விரும்புகிற, இப்போ இதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அதிகாரம் இருக்கு, தேர்தல் நேரத்தில் நான் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன் அப்படின்லாம், வெற்றி கூட்டணியாக அமையும்னு. ஆனால் இந்த முறை திரு EPS அவர்கள் ரொம்ப கவனமா நீங்கள் விரும்புகிற, தொண்டர்கள் விரும்புகிற,
மக்கள் விரும்புகிற கூட்டணி அப்படின்னா மக்கள் என்ன விரும்புறாங்க, தொண்டர்கள் என்ன விரும்புறாங்க, அதுலலாம் யாரெல்லாம் இருக்க போறாங்க? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை, விடுபட்ட விஷயத்த சொல்லிடுறேங்க. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மைனாரிட்டி அளவுக்கு தான் அதிமுக கிடைச்சிட்டு இருந்தது ஒழிய அது திமுக தான் பெருவாரியா அறுவடை பண்ணிட்டு இருந்தது. அம்மா காலத்திலேயே அதுதான் உள்ள நிலவரங்க. நீங்க கேட்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லிடுங்க. அவர் 4 விஷயத்தோட அடிப்படையில் இது சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணினா ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சா இது ஜெயிக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் ஏற்படும். அதைதான் மக்கள் விரும்புகிற கூட்டணின்னு அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தவும், போன தடவை கூட்டணி இல்ல அதே மாதிரி போயிடுமோ அப்படின்னு அவர் நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு உள்ளபடியே சில திறமறைவா என்ன விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு அவருக்கு கிடைச்ச சில சமீட்சைகள் அடிப்படையில் தான் அவர் இன்னைக்கு இந்த உத்தரவாதத்தை சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன். அப்படின்னு இப்ப நீங்க 2024ன்றதுனால போட்டு உடைச்சு பேசுறீங்க, 26ன்றதுனால கொஞ்சம் கவனமா தான் பேசுறீங்க. ஒருவேளை விஜய மனசுல வச்சிருக்கிறாரா? ஏன்னா திமுக கூட்டணியில எல்லாமே உறுதிப்படுத்திட்டாங்க. இன்றைக்கு கூட விசிக தலைவர் சொல்லிட்டாரு, திமுக கூட்டணியில தான் உறுதியா இருப்போம் அப்படின்னாரு. ஆப்ஷன் ரொம்ப குறைவா தானே இருக்கு. அதுல எங்க பிரம்மாண்ட கூட்டணி? விஜய் இருக்கிறார், அடுத்து பாமக, தேமுதிக. இவங்க தேமுதிக உங்களோட தான் இருக்காங்க, பாமக இருக்கு. வேற என்ன பிரம்மாண்ட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு? விஜயன், ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க அரசியல் களத்தை ஏறத்தாழ 20 ஆண்டுகள் கூர்ந்து கவனிக்கிறீங்க. இதோ வண்டி கிளம்பி விட்டது, நமது மாநாட்டு திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னப்ப வைகோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாய்ஸ் கார்டன்ல கொண்டு போய் நிறுத்தின கதையும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பழம் நழுவி இதோ பாலில் விழ போகிறது அப்படிங்கிறப்ப மக்கள் நல கூட்டணி தனியா ஒரு ரூட் எடுத்து போன அமரர் விஜயகாந்தை பத்தி உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்த ஒரு கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் தமிழகத்துல தொடர்ந்தது இல்ல. அதாவது நீங்க சொல்றதுல இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலும், அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், தேர்தல் முடிந்த பிறகு வெளியில் வந்து கூட்டணி கட்சிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஜெயலலிதா மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது அதிருப்தி. ஏன்னா கட்சி சரியா வேலை பார்க்கல, எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல, எங்க தோல்விக்கு காரணம். ஆனா 2019 இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அவ்வளவு இணக்கமாக இருக்கிறாங்க. கஷ்டமான தொகுதிகளை திமுக எடுத்துட்டு நாங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியை கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த அளவுக்கு இருக்கு. ஒரு பார்வை. ரெண்டாவது, நீங்க மதிமுக சம்பவத்தை சொல்றீங்க, திருச்சி மாநாடுன்னு. அதற்கு முன்பாகவே வைகோ அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டார். கல்யாணத்துல எல்லாம் நாகப்பாம்பின் நிழலில் வந்து இருக்க முடியாது, தவளைகள் உறங்க முடியாது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஏதாவது அதிருப்தி இப்ப வெளிப்படுதா உங்களுக்கு? நல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. இந்த ஆட்சி மீது ஏற்பட்டிருக்கிற சுனாமி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில துல்லியமா, அது ஒரு கீழ்மட்டத்தில இருந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அதை மிக துல்லியமா கணிச்சு வச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது போன தேர்தல் அப்படிங்கிறது மோடி திரும்ப வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒற்றை புள்ளியில இவங்க எல்லாம் திமுக தலைமையில ஒரு கூட்டணி வச்சாங்க. என்ன வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் செல்வமணி. நீங்க சொல்றது இந்த திமுக கூட்டணியில வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க புதிய தலைமுறையில ரவீந்திரன் துரைசாமி திரும்ப திரும்ப திருக்குறள் மாதிரி சொன்னது ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு, மோடி வேண்டுமா ராகுல் வேண்டுமா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஸ்டாலின் வேண்டுமா கேள்வி. நான் அதை மறுக்கல, அது வேற ஒரு நரேஷன். என்னுடைய கேள்வின்றது, எந்த கட்சிகள் அதிமுகவுக்கு வரதற்கான சமிக்கையாவது கொடுத்திருக்காங்கன்னு கேட்கிறேன். ஏதாவது ஒரு கட்சி பேசணும்ல, ஒரு சமிக்கையை கொடுக்கணும்ல. விஜயன், எல்லாம் திரைமறைவுல, அதாவது ஆன் ஸ்கிரீன்ல இல்லாம பேசிட்டு இருக்கிற விஷயத்த நாம இப்ப பேசுறது நாகரிகம் இல்ல. ஒண்ணு, தயவு செஞ்சு டிசம்பர் 25, இதே இப்ப 24, இதே டிசம்பர் 25 அன்னைக்கு இன்னாரும் என்ன நீங்க கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது, உங்களுக்கே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஒன்று, பலருமே வந்து அது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி பலருமே திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எங்களோட திமுக கூட்டணி கட்சியில இருந்தெல்லாம் கூட எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றது சொல்லப்படுது. அப்படி ஏதாவது இருக்குதா? திரைமறைவு பேரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஜகவோட ஆப்ஷனை வந்து நீங்கள் விட்டு தரவே முடியாது. இன்னைக்கு பாஜக நினைத்தால் அதிமுகவை துண்டு துண்டாக உடைத்து விடும். அந்த அளவுக்கு விஷயங்கள் பாஜகவிடம் இருக்கிறது. பாஜகவுடைய பிளேயில் இருக்கக்கூடியவங்க தான் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். இஃப் பாஜக சே எஸ், ஏடிஎம்கே இஸ் நோ. என்ன சார், ஒரு பெரிய கட்சி, பலரும் யூகமா சொன்னாங்க. தங்கமணி அவர்கள், வேலுமணி அவர்கள், அப்படிலாம் நிறைய யூகங்கள் சொல்லப்பட்டது. ஆனா அவங்க எல்லாம் நாங்க கடைசி வரைக்கும் அதிமுக தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சார், இப்போ தொடர்ந்து ரெய்டுகள் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இப்போ சேலத்தில் பல ரெய்டுகள் நடந்திருக்கு.
புதுக்கோட்டையில் ரெய்டுகள் நடந்திருக்கு. இந்த ரெய்டுகள் எல்லாமே அதிமுகவை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான். நீங்க சொல்ற ஆப்ஷன்றது பாஜக அதிமுக கூட்டணியை தான். பாஜக அதிமுக கூட்டணிக்கான மறைமுகமான, நீங்க சொன்ன இந்த மறைமுகம்ன்ற வார்த்தை இதுதான்றீங்க. இதுதான். இப்போ விஜயில என்ன கொஸ்டின் இருக்குன்னா, யார் முதல்வர்? எடப்பாடி முதல்வர், விஜய் துணை முதல்வரா? அது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுக்கான ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி அங்க இருக்கு. பொலிட்டிக்கல் கொஸ்டின் பேசலாம். செலமணி என்றால் ரொம்ப சுருக்கமா ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப சுருக்கமா. இந்த 6 பேர் கமிட்டி போய் எடப்பாடி பழனிசாமி 5 மாதத்துக்கு முன்னாடி சந்திச்சாங்க, பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ஒரு வடிகட்டின ஜம்காலத்துல வடிகட்டின போய் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மரியாதைக்குரிய திரு வேலுமணி அவர்களை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷம் தனியா சந்திச்சு கேட்கிறப்ப அவர் திட்டவட்டமா சொன்னார், நாங்கள் திரு பன்னீர்செல்வத்தை பத்தி பேசவே இல்லை, எதிர்கால கூட்டணியை பத்தி இந்த மாதிரி கள ஆய்வுக்கு நீங்க வரணும் அப்படிங்கறதான் திரு எடப்பாடி பழனிசாமி நாங்க வலியுறுத்துறோம் அப்படிங்கறது என்கிட்ட. நான் கூட தனியா சந்திச்சு பேசினேன் சார். ஒரு முன்னாள் அவர் பேர் சொல்ல விரும்பல. தனியா சந்திச்சு பேசும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வெளியேறினாரு. கோவமா வெளியேறினாரு. எடப்பாடி பேசின பேச்சு 6 பேர் சந்திப்பு நடக்கும்போது நம்ம தலைப்புக்குள்ள பேசலாம். பேசலாம். சுவாமிநாதன், பிரம்மாண்டமான கூட்டணி, முன்பு மெகா கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க, இப்ப பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாண்டம் அப்படின்னா நிறைய கட்சிகள் வர வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நீங்க அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர். இப்ப மதிமுக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள்ல ஆப்ஷன் இருந்தும் கூட அப்படி அதிருப்தியை வெளிப்படுத்தல. இந்த கூட்டணியில் தான் இருப்போம், 26 நிச்சயம் இந்த கூட்டணி தொடரும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் மறுக்கிறார். ஒரு பத்திரிகையில் வந்தது, துணை முதல்வர் இவ்வளவு சீட்டு 117 110 போட்டப்ப அவங்களும் மறுத்துட்டாங்க. அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் நம்பிக்கையோடு சொல்றார் 26ல பிரம்மாண்ட கூட்டணி. நீங்கள் விரும்புகிற கூட்டணினா என்ன கணக்கு சுவாமிநாதன்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த மெகா கூட்டணி, அவர் பிரம்மாண்ட கூட்டணி அப்படிங்கிறது மக்கள் விரும்புறாங்களோ இல்லையோ, அவர் ஆட்சிக்கு வரணும்னு அவர் விரும்புறாரு. முதல்ல ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி நம்ம கூட வரணும் அப்படிங்கறத விரும்புறாரு. அது எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதையுமே அதிமுகவால இன்னைக்கு இருக்கிற களச்சூழல் படி அவங்களால உடைச்சு கொண்டு வரவே முடியாது. முதல்ல அந்த திமுக கூட்டணி இருக்கிற அந்த கட்சிகள் ஒரு மதசார்பற்ற அணி அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியில, பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில இணைஞ்சிருக்காங்க. இங்கு மரியாதைக்குரிய நண்பர் அவர்கள் குறிப்பிட்டதை போல, சேலம் மணிகண்டன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இன்னைக்கு கிட்டத்தட்ட பாஜகவை விட்டு ஓராண்டு ஆனாலும் கூட இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்துல எந்த தீர்மானத்திலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதை கூட கண்டிச்சு அவங்க தீர்மானம் நிறைவேற்றல. அப்புறம் எப்படி திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்களை நோக்கி நகர்வாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியும். 1. 2வது, 2 விஷயங்கள் மத்திய அரசை வலியுறுத்துகிறேன்னு அந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிக்கிறவங்கிற வார்த்தை கூட இல்ல. 2 விஷயங்களும் வலியுறுத்துறாங்க. ஒண்ணு மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு இந்தி பேர் வைக்காதீங்க, ஆங்கிலத்துல பெயர் வைங்கிறத வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஏதோ ஒண்ணு நிதி பகிர்வு விஷயத்தை குறிப்பிட வரும்பொழுது தமிழகத்துக்கு போதிய நிதியை தரணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு மென்மையான போக்கை தான் கையாளுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மென்போக்கை கையாளுறப்ப திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் 100% இவங்களை நோக்கி இடம்பெயராது, வாய்ப்பே கிடையாது. அப்ப அதிமுக அவர் நினைக்கிற பிரம்மாண்டமான கூட்டணிங்கிறது அவருடைய அடுத்த சாய்ஸ். தொண்டர்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் பல பேர்கிட்ட பேசுறப்ப அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கு, எப்படியாவது நம்ம விஜய் கட்சியோட சேர்ந்துருச்சுன்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு. விஜய் அவர்களை பொறுத்தவரை சினிமால நம்பர் 1 இருக்காரு. அவர் ஏன் அரசியல நம்பர் 2 இருக்கணும்னு விரும்புவார்? அவர் அப்படி விரும்பவே மாட்டார். அவர் தெளிவா ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு பெரிய 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்தே போட்டியிட்டு ஒரு தனி மெஜாரிட்டியோட ஆட்சி கட்டில அமர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய 2 கோடி தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிறதா சொல்லிக் கொள்ளக்கூடிய 60 லட்சம் குடும்பங்கள் இருக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க. அந்த 60 லட்சம் என்று ஒரு 4 பேர் ஓட்டு போட்டாலே, கிட்டத்தட்ட வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் ஓட்டு போட்டாலே 2 கோடி ஓட்டு பெற்றலாம். கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள்ல 4ல் 1 பங்கு ஓட்டு அது தனித்தே அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். அப்படின்னா அந்த டேட்டாவே அவங்க முதல்ல அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இப்ப பிரம்மாண்ட கூட்டணின்னு அவர் சொல்றது, அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் பாஜக பக்கம் இருக்கிற கட்சிகளை தங்கள் பக்கம் நகர்த்துறது மட்டும்தான் அவரோட ஒரு அஜெண்டாவா இருக்க முடியும். ஏன்னா அவர் பாஜக கிட்டையும் ஒரு மென்போக்கு கையாளுறாரு. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். இப்ப நான் சொல்றது மிகையா இருக்கலாம், சேலம் மணிகண்டன் சார் அவர்களா இருக்கலாம், அதிமுக ஆதரவாளர்கள் கூட எதிர்க்கலாம். ஒரு கட்டத்துல சிறுபான்மையினர் ஓட்டு உங்களுக்கு விழல. அதிமுக பாத்துட்டாங்க, தேர்தலை பேஸ் பண்ணி பாத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் பிரிஞ்சிருக்காங்க. எந்த சிறுபான்மையினரும் உள்ள வரல, புதுசா இணையல. அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் இன்னைக்கு ஒரு சிறுபான்மையினர் இருக்காரு. அந்த மாதிரி நிர்வாகிகள் இருக்காங்க. சிறுபான்மையினர்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே அதிமுக இருந்த கட்சியினருடைய குழந்தைகள் பிள்ளைகள் வேணா உறுப்பினரா இருக்காங்க. புதிய சிறுபான்மையினர் ஈர்க்க முடியல. அப்ப அவருடைய பிரம்மாண்ட கூட்டணி கணக்குக்குள்ள ஒரு பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை இழுத்துட்டு வர்றது இருக்கலாம்.
அல்லது ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம பிரகாஷ் சார் அவர்கள் குறிப்பிடுறது போல தேர்தல் நேர நெருக்கடிகள் வர்றப்ப பாஜக கூட்டணிக்குள்ளேயே இது தலைமை வைக்கக்கூடிய ஒரு கட்சியா இருந்தா என்ன? நான் கேட்கறதுல வந்து இதுல கடுமையான விவாதங்கள் கூட வரலாம். இல்ல, ரெண்டு கேள்விகள் சுவாமிநாதன். இதுல ரெண்டு கேள்வி இருக்கு. பாஜக கூட்டணியில அப்படின்னா பாமகவை அழைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க. பிற கட்சிகள்லாம் ரொம்ப தீவிரமா பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான். அப்ப நீங்க சொல்றது பாமகவை அழைச்சிட்டு வர போறாங்களா? முதல் கேள்வி. பிரம்மாண்ட கூட்டணியில பாமக இருக்க போகுதா அப்படின்றது. இப்ப நீங்க சொல்றது ஒருவேளை பாஜகவோட இவங்க போக போறாங்களா? பிரகாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி அதை கோடிட்டு காமிக்கிறேன். அதுலதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி. இவங்க பாஜக விட்டு வெளில வரப்ப என்ன சொன்னாங்க? அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணியை விரும்பல, தொண்டர்களின் கருத்து தான் எங்க கருத்து, பொதுக்குழு கருத்து தான் எங்க கருத்துன்னு சொன்னாங்க. அப்ப அவர் வந்து மக்கள் விரும்புகிற, தொண்டர் விரும்புகிற கூட்டணின்றதுக்கு எப்படி பாஜகன்றது அர்த்தப்பாடு வருமா? அதை இபிஎஸ் அவர்கள் அப்படி யோசிச்சு சொல்லியிருக்க முடியுமா? இல்ல, அதுலதான் ரொம்ப முக்கியமான ஒரு வினா சார். இப்ப வந்து விஜய் அவர்கள் தான் தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி. இப்ப நான் வரல அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு விவாகரத்து கேட்டு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க வாழ விரும்பலன்னு சொல்லக்கூடியவங்கள இல்ல நீங்க வாழ்ந்துதான் ஆகணும்னு போய் இழுத்துட்டு வர முடியாது. அதே மாதிரிதான் இவங்க வந்து வேண்டான்னு சொல்லி அவரே ஒரு அறிக்கை விட்டுட்டார். அதுக்கப்புறமா தொண்டர்கள் விரும்புறாங்க, விஜய நீங்க வந்து எப்படியாவது நாங்க கூட்டிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சிக்கு அழகில். இப்ப நம்ம உடைத்து பேசுறதா இப்படி கூட கணக்கு வைங்களேன் சார். ஒரு பாஜக கூட்டணி 18% ஓட்டு எடுத்திருக்காங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 18% ஓட்டு எடுத்திருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டு பிரபலமில்லாத வேட்பாளர்களை நிறுத்தி, யாருமே களத்துல தெரிந்த முகங்களை கூட நிறுத்தல, முன்னாள் அமைச்சர்கள் களம் காணல, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அளவுக்கு கூட பெரிய வேட்பாளர்கள் யாருமே பெரிய அளவுல களம் காணல. அப்படி இருந்த பிறமே 20% ஓட்டு எடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டினாலே 38% வருது. அதே நேரத்துல பாராளுமன்ற தேர்தலோட அதிமுகவோட ஓட்டு சதவீதம் குறைந்தபட்சம் 10% கூடும். இப்படியான ஒரு அணியை கடைசி நேரத்தில் இவர் அமைக்கிறது ஒரு சேஃப் அப்படிங்கக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்காலத்துல. ஏன்னா இவங்க சொல்வதும் பிரம்மாண்ட கூட்டணின்றது திரும்ப இந்த 2019 கூட்டணி தான். கண்டிப்பா அதை தாண்டி அவரால் அமைக்க முடியாது. அதுக்கு மேல அதிமுக தயாரா இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அவருடைய அமைக்க முயற்சி செய்தால் அமையக்கூடிய கூட்டணி இது ஒன்னாதான் இருக்க முடியுமே ஒழிய திமுக அரசியல் போக்கையே புரிஞ்சுக்க முடியலையே சுவாமிநாதன். இப்ப அதிமுக அரசியல் போக்க பார்த்தா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இப்ப சேலம் மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க பாஜகவோடு கூட்டணி இல்லைங்க, நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்வதற்காக பாடுபட்டாங்க. இப்ப திரும்பவும் சேர்றாங்க அப்படின்னா அடுத்த 1.5 வருஷம் சேர்றதுக்காக பாடுபடுறதுன்னா இது புரியலையே. இது இல்ல சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னைக்கு கண்டிச்சிருக்கோம்ல சார். இன்னைக்கு மக்களவையில அது மிக முக்கியமான புள்ளியா இன்னைக்கு வந்திருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு நீங்க சொல்வது வந்து அந்த அணிதான் சொல்றப்ப சுவாமிநாதன் ஒரு பத்திரிகையாளரா பார்க்கிறப்ப திரைமறைவுல பேச்சுவார்த்தை தொடங்கிட்டோம். சேலம் மணிகண்டன் சொல்ற அடுத்த டிசம்பர் வந்து பேசுங்க, விவாதத்துக்கு வாங்க, நான் சொல்றேன் பிரம்மாண்ட கூட்டுனா அப்படி ஏதோ டாக்ஸ் போயிட்டு இருக்கா? இவங்களோட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறாங்க? இல்ல, அதிமுக தொடர்ந்து திரைமறைவுல பேசுவாங்க, அந்த முயற்சிகள் நடக்கும், முயற்சிகள் ஜெயிக்கிறோம்ல. 2024 பாராளுமன்ற தேர்தல் இப்படிதானே சார் முயற்சிகள் நடக்குது, பேசுறோம் பேசுறாரு அவரே சொல்றாரு. முன்னாடி பேசி நான் இப்பவும் சொல்றேன் சார், பாஜகவோடு இவங்க சேர்ந்துருவாங்க நான் சொல்லல, கடைசி வர வழி இல்லைன்னா அதுதான் ஆப்ஷன். பிரம்மாண்ட கூட்டணினா இது மட்டும் தான் ஆப்ஷனா இருக்கு. இது மட்டும் தான் ஆப்ஷனா இருக்கு. புதுக்கோட்டை சீனிவாசன் இப்போ பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னு சொன்னதுனால நம்ம பேச வேண்டிய விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் திமுக தனித்து நிற்க தயாரா அப்படின்ற ஒரு பார்வை சவாலும் இருக்கு சொல்றாங்க அதிமுக மூத்த தலைவர்களே. இன்னொரு பக்கம் நாங்க பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்றப்ப பிரகாஷ் அவர்கள், சுவாமிநாதன் அவர்கள் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, பாமக ஒரு ஆப்ஷனா இருக்க முடியும், இல்ல விஜய், வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க. அதுவும் இல்லாம அதுல இருக்கிற சிக்கல், மாநாட்டில் விஜய் என்ன சொல்றாரு, நான் முதலமைச்சரா வந்துருவேன், நாங்களே பெரும்பான்மையா ஜெயிச்சிருவோம், நம்மளை நம்பி வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு தான் பேசுறாரே தவிர அவர் துணை முதல்வருக்கெல்லாம் இறங்கி வர மாதிரிலாம் இல்லைன்னா வேற என்ன கட்சிகள் இருக்கிறாங்க பிரம்மாண்ட கூட்டணிக்கு? வணக்கம். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும், ஒவ்வொரு கட்சியும் தனக்குன்னு ஒரு திட்ட வடிவம் வச்சிருப்பாங்க. அப்ப எல்லா கட்சிகளையும் அதிமுக எதிர்பார்த்து காத்திருக்கல. ஆனா இன்றைக்கு நடக்கிற ஒரு அலங்கோல ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் ரசிக்கலைங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி, வரலாற்று சிறப்புமிக்க கட்சியா அதிமுக மக்கள் மத்தியில இருக்குது. அப்ப ஒரு வலுவான ஒரு இயக்கத்தோடு புதிதாக துவங்கிய அரசியல் கட்சிகளும் பல்வேறு கட்சிகளோடு இப்ப சொல்றாங்கல்ல, பிரிக்கவே முடியாத கூட்டணி எல்லாம் சொல்றாங்க இல்லையா,
நிறைய கற்பனையா ஐயா பிரகாஷ் ஐயா சொன்னாங்க. கற்பனை, கனவு எல்லாத்தையும் நொறுக்கி தேர்தல் நேரத்துல மக்கள் விரும்புகின்ற அல்லது மக்களுக்கு எது சரியாக இருக்கும் என்று முடிவு செய்கின்ற அரசியல் இயக்கங்கள் ஏன் அதிமுகவை நோக்கி வரக்கூடாது? இல்ல வரக்கூடாதுன்ற ஒரு கேள்வி இப்ப விஜய் கேட்கலாம், ஏன் எங்களை நோக்கி வரக்கூடாது? பாஜக கேட்கலாம், ஏன் எங்களை நோக்கி வரக்கூடாது? திமுக கேட்கலாம், ஏன் எங்களிடமே இருக்கக்கூடாது? இது எல்லாமே யூகங்கள். ஆனால் நான் கேட்பது உங்களிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு கேட்கிறேன். இல்ல, நிறைய வாய்ப்புகள். அதாவது எந்த அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு சுயமா முடிவு செய்யற அந்த இது உண்டு. அப்ப அந்த அடிப்படையில அதிமுக இன்றைக்கு மக்கள் மத்தியில ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. இப்ப நண்பர் சொன்னார், சாமிநாதன் ஐயா சொன்னாங்க, மத்திய அரசை நாங்க வலுவா எதிர்க்கல. இன்றைக்கு நடந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பொதுக்குழு நீங்க பாத்தீங்கன்னா, பிரியாணி பீஸுக்காக தகராறு பண்ணல, வாழை மரத்தை தூக்கிட்டு போகல. கிட்டத்தட்ட எல்லா அமைப்பு செயலாளர்களும், அத்துணை மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் 7000 பேர் அற்புதமா ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு நடந்த பொதுக்குழு தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் சீனிவாசன் இப்ப வாழைத்தாரெல்லாம் எடுத்துட்டு போன காட்சிகளும் இருக்கு. நம்ம அதெல்லாம் நம்ம ஒரு விவாதத்துல பேச வேண்டாம் சீனிவாசன். நான் என்ன கேட்கிறேன்னா, அதிமுக ஏராளமான பொதுக்குழுவை கூட்டி இருக்கிறாங்க. பொதுக்குழுவை கட்டுப்பாடோடு நடத்தியதே சிறப்பு அப்படின்னு புது கட்சி வேணா சொல்லலாம். அதிமுக பல காலங்கள்ல பொதுக்குழுவை நடத்தினாங்க. நான் பாயிண்டடா என்ன வரேன் அப்படின்னா, நான் கேட்பது இல்ல சீனிவாசன் சார், நான் பாயிண்டடா என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு அதிமுக தொண்டரே உங்களை பார்த்து நீங்க டிவில எல்லாம் விவாதங்கள்ல எல்லாம் வரீங்க, உங்களுக்கு தொடர்புகள்லாம் இருக்கும், இந்த பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்றாங்களே, நம்ம கட்சி யாரெல்லாம் வருவாங்க, என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு தொண்டர் வெள்ளந்தியா உங்கள்கிட்ட கேட்கிறாருன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? அதாவது பர்டிகுலரா ஒரு கட்சி, ஏன்னா 17 மாதம் இருக்கு தேர்தல். அப்ப பர்டிகுலரா ஒரு கட்சியை சொல்ல வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. ஆனா இன்றைக்கு நடக்கிற இந்த சூழல் கள யதார்த்தத்தை அதிமுக பிரதிபலிக்குது. அப்ப அந்த அதிமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தோட பல்வேறு கட்சிகள் வரலாம், வரும். அதைத்தான் பொதுச் செயலாளர் இல்ல நீங்க சொல்வது, நான் அதை மறுக்கல, மணிகண்டன் அவர்கள் சொன்னதையும் மறுக்கல. அரசியல்ல ஒரு நாள் என்பதே கூடுதலான கால அவகாசம் தான், எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நான் அதை மறுக்கல. ஆனா என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். இப்ப சுவாமிநாதன் அவர்கள் சொல்றாங்கல்ல, விஜயோட சேரலாம், ஆனா இந்த விஜயோட சேருவதில் இந்த சிக்கல் இருக்கு, திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு. அப்ப நீங்க சொல்லணும், இல்லங்க விசிக வந்துரும், இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. இருக்கிற ஆப்ஷன் பாஜக பாமக மட்டும்தான். அப்ப நீங்க உள்ளுக்குள் நினைப்பது பாஜக கூட்டணியா, அந்த 2019 கூட்டணியா தானா? இல்ல, பாஜகவோடு சிறுபான்மை மக்கள் பாஜகவோடு நாங்க நெருங்கி இருக்கிறோம், அந்த உறவு இருக்குது, அதனால சிறுபான்மை மக்கள் அதிமுகவுக்கு வரமாட்டாங்கன்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விவாதங்கள் வைக்கப்பட்டது. எஸ்டிபி எப்படி வந்தாங்க, ஒரு மிகப்பெரிய மாநாட அங்க எப்படி நடத்தினாங்க. அப்ப திமுகவுடைய கடந்த கால தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்கு, சிறுபான்மை மக்களுக்கு சிறைவாசிகளை விடுதலை செய்யும்ன்றதான் பிரதான வாக்குறுதி. அதை அவங்க நிறைவேற்றிட்டாங்களா? அப்ப மத ரீதியான சட்டங்கள் பாய்கிற பொழுது அவர்களுக்கு பொது மன்னிப்பே கிடையாதுன்ற சட்டத்தை பிரகடனப்படுத்தது திமுக. ஆனா அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு நலன்களை அம்மாவுடைய அரசு செய்தது, அதை மக்கள் யோசிக்கிறாங்க. சொல்லுவது சீனிவாசன், நீங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவது ஒரு விமர்சனமா முன்வைக்கிறத வைக்கிறீங்க, அது உங்கள் பார்வை, நான் அதற்குள்ள வரல. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கணக்கு ஓடும்ல, என்ன கணக்கு அப்படின்னு, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விருப்பம். இப்ப சேலம் மணிகண்டன் சொல்ற திரைமறைவுல சில விஷயங்கள் ஓடுதுங்க, வெளிப்படையா சொல்ற, அது மாதிரி நான் உங்கள் பார்வையை கேட்கிறேன். என்ன பிரம்மாண்ட கூட்டணினா என்ன கணக்கு அதுன்னு கேட்கிறேன். இல்ல, கண்டிப்பா பல்வேறு கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா திமுகவினுடைய அந்த மக்கள் விரோதங்கள் பிடிக்காத இயக்கங்களும் இருக்குது. இன்னைக்கு தரைத்தளத்துல பல்வேறு ஆளுங்கட்சியில இருக்கிற கூட்டணிகளே தரைத்தளத்துல போராடக்கூட முடியல. கட்சிகளுக்குள்ள அதிருப்தி இருக்கு, அவங்க வருவாங்க, காலம் மாறலாம்னு சொல்ல வரீங்க. அதிருப்தி இருக்கு, காலம் மாறும். நிச்சயமா அதிமுகவை நோக்கி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, காலம் இருக்குது. இப்ப சீனிவாசன் சொல்றது இல்ல, இன்னும் காலம் இருக்கு, திமுக கூட்டணிக்குள்ள அதிருப்தி இருக்கு, நாளைக்கு இன்னும் கூட அரசுக்கு எதிரான ஒரு மனோபாவம் வரலாம், அலை வரலாம். அப்ப இதெல்லாம் மாறலான்ற ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை நம்ம தவிர்த்திட முடியாது இல்ல, அது அப்படி ஒரு பார்வை இல்ல. நிச்சயமா இன்னுமே நமக்கு கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகள் இருக்கிறதுனால
அதிமுக இன்னைக்குதான் ஒரு திறந்த மனதோட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பல உரைகள் நம்ம கேட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியா நம்ம ஒரு விஷயம், நானே கூட நம்ம அந்த வட்டமேசை விவாதத்துல கூட நாகர்கோயில்ல நடந்த மாநாட்டுல நம்ம சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்துல சொல்கிற பொழுது இளைஞர்கள் ஓட்டே அதிமுகவுக்கு இல்ல, இன்னைக்கு வெகுவா குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை இன்னைக்கு அவர் தன்னுடைய பேச்சிலேயே அவர் பிரதிபலிச்சிருக்காரு. இளைஞர் இளம்பெண்கள் பாசறைக்கு புத்துயிர் கொடுக்கணும், 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை சேர்க்கணும் இருக்காரு ஒன்று. இதே மாதிரி அவர் பேசுறது தொடர்ந்து நீங்க மக்கள் மத்தியில நம்ம போராட்ட உணர்வை கொண்டு போங்க அப்படின்னு இன்னைக்கு பேசியிருந்தாரு. மக்களை ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்த்துங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி உண்மையிலேயே தொண்டர்கள் செயல்படணும். முதல்ல அடுத்த ஓராண்டுகள் தினசரி ஆர்ப்பாட்டம் போராட்டம், காட்சிகள் மாறலாம், வாய்ப்பு இருக்கு, காட்சிகள் மாறலாம். இது ஒரு இன்னொன்னு, ஈரோடு இடைத்தேர்தல் வருகின்றதுன்னா அதுல அதிமுக வெற்றி பெறக்கூடிய இடத்துல நோக்கி நகரணும். அப்பதான் மற்ற கட்சிகளுக்கு ஓ அதிமுக இன்னும் வலுவாதான் இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் தெரியும். இன்னும் ஒன்னே நீங்க சொல்றது இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறீங்க. இந்த கூட்டணி கணக்குல நம்ம பேச வேண்டியது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்ன்றீங்க. இடைத்தேர்தல் இருக்கு. இந்த விமர்சனம் வைக்க மாட்டாங்களா? விக்கிரவாண்டியில் வச்ச விமர்சனத்தையே வச்சுட்டு நாங்க விலகி இருந்து இருக்கிறோம், தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்ல வாய்ப்பு இல்லையா? இவர்கள் விலகி இருந்தால் கூட்டணி கட்சிகள் இவர்களை விட்டு விலகி இருப்பார்கள். ஓ, அப்ப களத்துக்குள்ள வரணும்ன்றது அது பாயிண்ட். நீங்களும் அதை கோடிட்டீங்க. இந்த இப்ப இபிஎஸ் போடுற கணக்குல ஈரோடு கிழக்கு தொகுதி அப்படின்றது, விக்கிரவாண்டின்றது பாமகவுக்கு கொஞ்சம் வலுவா இருக்கக்கூடிய இடம். ஈரோடு கிழக்கு தொகுதியில ஏற்கனவே கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுட்டு அந்த அந்த முடிவுக்கு பிறகு காட்சிகள் காய்கள் மாறி நகர்த்தப்படலாமா? ஈரோடு கிழக்கு தொகுதின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்த தொகுதி மாதிரி. அவரோட உறவினர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. போன தடவை போட்டி போடும்போதும் எடப்பாடி பழனிசாமி சொன்னது என்னுடைய சொந்த தொகுதி மாதிரி அப்படின்றது தான் அவங்க. ஈரோடு கிழக்கு தேர்தல் இப்போது இவங்களுக்கு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். நீங்கள் என்ன கூட்டணி, இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, களத்துக்கு வந்துட்டாரு, எல்லாத்துக்கும் வந்துட்டாரு. அவர் விஜய் போட்டி போடுவாரா? அது ஒரு முக்கிய கேள்வி இருக்கே. அதுதான், விஜய் போட்டி போடுவாரா இல்லை விஜய் மக்கள் விரும்பக்கூடிய அளவில், தொண்டர்கள் விரும்பக்கூடிய அளவில் அதிமுகவில் போட்டி போடுவாரா? சீமான் என்ன பண்ணுவார்? சீமான் எப்படி அலையன்ஸ் ஃபேக்டருக்குள்ள வருவார்? இல்லை, சீமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு அப்ரோச் இருக்கு. அது எந்த தேர்தலாக இருந்தாலும் களம் காண்பது, களத்தில் இறங்கிடுறதுன்றது தானே அவரோட. சீமானுக்கு அந்த அப்ரோச் இருக்கு. ஆனா அது சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்கான விஷயங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கான்றத ஆதவ் அர்ஜுனா போய் மீட் பண்ணியிருக்காரு சீமான. ஒன்று. ரெண்டாவது, இவங்க இப்போ சொன்னார் இல்லையா, திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் இல்லையா, 100 கோடி வச்சுருக்கோம், 150 கோடி வச்சுருக்கோம், அதை வச்சு நாங்கள் கூட்டணி கட்சிகளெல்லாம் வர வைக்கணும், பேசணும், எடப்பாடி ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு பேசினாரு. அப்படி பேசல. அவர் என்ன சொன்னார்னா, இப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னாரு. பாருங்க, கால கொடுமை. நான் திருத்திக்கிறேன். 20 சீட்டு கேட்கறாங்க, 100 கோடி கேட்கறாங்க, கால கொடுமை. ஆமா, அப்ப இதுதான் திரைமறைவா? திரைமறைவுல அதிமுகவுடன் பேசுறது 100 கோடி பேரமா, 150 கோடி பேரமா, இல்லை 200 கோடி பேரமா? இது ஒண்ணு. இஸ்லாமியர்களுக்காக நாங்க அது செஞ்சோம். இப்போ ஒரு ஜட்ஜு பெரும்பான்மை மதவாதத்துக்கு ஆதரவாக ஒரு ஜட்ஜி பேசும்போது அது சம்பந்தமாக கையெழுத்து போடுவதற்கு கூட அதிமுக தயாராக இல்லை. அது இன்னொரு விவாதம். நம்ம ஆக மொத்தம் பிஜேபிய இவங்களால அவாய்ட் பண்ணவும் முடியாது, விட்டுட்டு இருக்கவும் முடியாது. இது பாஜக, பாமக, தேமுதிக இந்த அலையன்ஸ் தான் இவங்களுக்கான ஃபார்மடபிள் அலையன்ஸே தவிர மற்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் கேட்டகாரிக்கலா அவரு நிராகரிச்சிட்டார், அதிமுகவோட கூட்டணின்றதை நிராகரிச்சு. பேசலாம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அம்சம்ன்றது நம்ம ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் எப்படி அமைய போகுது, அதை நம்ம தவிர்த்து விட்டு பேசிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். மணிகண்டன், 2 விஷயம் நம்ம பிரதானமா பேசணும். முதல் சுற்றுல பாஜகவுடன் கூட்டணி அமைவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒன்று. ரெண்டாவது, ஈரோடு கிழக்கு தொகுதி நீங்க போட்டியிட்டு அதிமுக வெற்றி பெற்றால் அதை நம்பி எல்லாரும் வருவாங்க. சரி, இந்த கூட்டணிக்கு போனா ஜெயிப்போன்றது. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளியா இருக்க போதா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்? விஜயன், அதுல ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இடைத்தேர்தலை பத்தி சொல்லிட்டு அப்புறம் நான் போறேங்க. அதாவது புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு இடைத்தேர்தல், அண்டர்லைன் இடைத்தேர்தல்ல தனியா நிக்கிறது மிகப்பெரிய ரிஸ்க் அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டுங்க. அதே சமயத்துல ஒரு நியூ கம்மர் போய் தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயமா போறப்ப விஜய்க்கு ஈரோடு இடைத்தேர்தல் ஒருவேளை அறிவிக்கப்பட்டால் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கறத உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுறேங்க. நீங்க எப்படி பாருங்க, அழகா காய்களை நகர்த்திட்டீங்க மணிகண்டன். நான் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க விஜய்க்கு எந்த ஆப்ஷனும் இல்ல, அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக ஆதரிக்கிறது தான் காய மாத்தி விட்டீங்க.
இல்ல ஏற்கனவே பட்டி அப்படிங்கிற ஒரு புதிய ஃபார்முலாவெல்லாம் ஆரம்பிச்சு போன இடைத்தேர்தல்ல ஈரோட்ல எப்படி கொடி கட்டி பறந்தாங்க. அதிமுக உறுதியா போட்டியிடும், அதுல சந்தேகம் இல்ல. எலெக்ஷன் பக்கமா வந்திருக்கனால அதிமுக நிச்சயமா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் நம்புறேன். கூடுதலா அதிமுக பட்டியை சொல்லிதான் விக்கிரவாண்டிய புறக்கணிச்சது அதிமுக. அந்த பட்டியை ஈரோடு கிழக்கு பட்டியை சொல்லிதான் விக்கிரவாண்டிய புறக்கணிச்சது அதிமுக. இப்ப மறுபடியும் ஈரோடு கிழக்கு வந்தா பட்டி வராதா? மணிகண்டன் இல்ல நீங்க பேசுறப்ப பிரகாஷ் நான் குறுக்கிடல. விஜயன் ஒண்ணு புரிஞ்சுக்க, அரசியல்ல உண்டு என்றால் இல்லை என்ற அர்த்தம், இல்லை என்றால் உண்டு என்ற அர்த்தம்ங்கிறது அரசியலோட பொதுவான இலக்கணம். 2021 மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு ஆட்சியை கொடுத்து ஒரு முதலமைச்சரா இருந்தப்ப அதே நீங்க அப்படியே 2026 திருப்பி போடுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு ஆட்சியை முடிச்சு ஒரு ஆன்டி இன்குபன்சியை எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சரோட எப்படி இதே கூட்டணி இன்டாக்டா தொடரும் அப்படின்னு எந்த அடிப்படையில் நீங்க சொல்ல முடியும்? நீங்க சொல்வது திரு மணிகண்டன், நீங்க அரசுக்கு எதிராக அதை கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளணும்ல. இப்ப நீங்க சொல்வது அரசுக்கு எதிரான அலை இருக்குன்னு கூட்டணி கட்சிகள் ரொம்ப சிறப்பா இந்த ஆட்சி செயல்படுவதா தானே சொல்லிட்டு இருக்காங்க இதுவரைக்கும். சார் பிஜேபியோட ஒரு காலத்துல திமுக கூட்டணியில் இருந்தாங்க. 1999 2004 வரைக்கும் திரு முரசொலிமாறன் மறைஞ்சு அந்த இடுகாட்டுக்கு பிரதமர் வாஜ்பாய் வர்ற வரைக்கும் பாஜக சிறப்பான ஆட்சியை கொடுக்குதுன்னு கடைசி 5 மாசத்துல இந்த பக்கம் வாஜ்பாய் பிளைட் ஏத்தி விட்டு கூட்டணி அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு காங்கிரஸ் பக்கம் போனாங்களே சார் திமுக. 4.5 வருஷம் எல்லாரும் இதே பிளக்கானதான் சொல்லுவாங்க. இதைத்தான் ஒரே கோரஸ் குரல்ல சொல்லுவாங்க. கடைசி 5 மாதங்களில தான் அவங்களுடைய எல்லா மாறுதல்களும் தெரியும். நீங்க சொல்ற பாயிண்ட் அது அரசியல்ல இதற்கு முன்பு நடந்திருக்கு. அணிகள் மாறியது, காட்சிகள் மாறியது, நான் மறுக்கல. ஆனா சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது, நீங்க அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையை தரணும், நாங்க தான் வெற்றி பெறுவோன்றது. ஈரோடு கிழக்கு தொகுதியில நீங்க போட்டியிட போகிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நான் திருமாவளவன் அவர்களை பேட்டி காண்கிற போது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா 45% வாங்கணும் ஏடிஎம்கே, இன்னைக்கு 20% இருக்கு, அது எப்படி வெற்றி கூட்டணியாக இருக்க முடியுன்ற கேள்வியை எழுப்புறாங்கல்ல. அப்ப அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி தருவீங்க சொல்லுங்க. ஒரு காலத்துல புரட்சி தலைவி அத்வானி அவர்களை பார்த்து சொன்ன மாதிரி திருமாவளவனுக்கு செலக்டிவ் அம்னீசியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கடந்த தேர்தல்ல திமுக தனித்து வாங்கிய பர்சன்டேஜ் எவ்வளவு? 2024 25%, அதிமுக வாங்கினது 21. ஆனா திமுக கூட்டணின்னு போறப்ப அவங்க 45%. நீங்க கூட பாருங்க, ரொம்ப செலக்டிவா திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டுச்சு, அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டுச்சு, நீங்களும் ரொம்ப செலக்டிவா தானே பர்சன்டேஜ் எடுக்கிறீங்க சார். பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு பெர்செப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அம்மா காலத்துல ஆகட்டும், பின்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி காலத்துல சில சரிவுகளை சந்திச்சிருந்தாலும் திமுகவை காட்டிலும் வாக்கு வங்கி பலமா இருக்கிறது அதிமுக அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு சொல்லிடுறேங்க, விஜய் முதலமைச்சர் ஆவரன்னு சொல்லிட்டு இருக்காரு. வைகோ இதே மாதிரி சொன்னதை அவர் நல்லா புரிஞ்சுட்டு இருப்பாரு. பின்னாடி அன்புமணி சொன்னாரு, விஜயகாந்த் அவர்கள்லாம் சொன்னதை விஜய் ஒரு பாடமா எடுத்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன் நம்ம ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவரா 2026 உட்கார்ந்து 5 ஆண்டுகளும் அந்த ஆள போற கட்சியை கேள்வி கேட்டு 2031 நம்ம களத்தை தயார் பண்ணுவோம்னு அவருக்கு ஏன் ஒரு சிந்தனை இருக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா விஜய் அதை நோக்கி தான் போவார். ஒண்ணு சொல்லிடுறேங்க, நீங்க இந்த விவாதத்தை விஜய்க்கு செய்தி சொல்லும் விவாத அரங்கமா மாத்தி அவர்கிட்ட செய்தி சொல்லி இருக்கிறீங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு தர்க்கத்தை முன் வச்சிருக்கிறீங்க. பிரகாஷ், இப்ப அவர் சொல்வது மாதிரி ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஒரு துணை முதல்வரோ இல்ல எதிர்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்போ இருக்கிறப்ப அதை விஜய் யோசிக்க மாட்டாரா? கட்சி ஆரம்பிச்ச உடனே இவ்வளவு பெரிய ஆஃபர் யார் கொடுப்பாங்க? நல்ல கேள்வி. விஜயோட குரு யாருன்னா, அவங்க அப்பாவுக்கும் குரு யாருன்னா விஜயகாந்த். விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவரானார். அதுக்கப்புறம் அவர் கட்சி என்ன ஆச்சு? எம்எல்ஏக்கள் எப்படி காணாம போனாங்க, எம்எல்ஏக்கள் எப்படி தொகுதி கோரிக்கைகளோட போனாங்க, எப்படிலாம் காணாமல் போனாங்க. அவர் கட்சி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அவர் அமைத்த கூட்டணி. வைகோ அமைத்த அதிமுகவுடன் அமைத்த கூட்டணி தான் வைகோவை காலி பண்ணிச்சு, திமுக தொண்டர்களோட நம்பிக்கை இழக்க வச்சிச்சு. இந்த மாதிரி பல உதாரணங்கள் ஆல்ரெடி தமிழக அரசியலில் இருக்கு. கூட்டணி வச்சா என்ன ஆகும்? தனிப்பட்ட முறையில் நின்னா இன்னைக்கும்
தேமுதிக தொண்டர்களோட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்னா, தனிப்பட்ட முறையிலேயே விஜயகாந்த் நின்று இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருப்பாரு. இல்ல, மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு நீங்க கூட்டணிக்கு வாங்க, அந்த ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவரு நீங்க தனிச்சு நில்லுங்க அப்படின்றீங்க. அது அது மட்டும் சரியா? இல்ல அது நடக்கிறது நடக்காததை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா விஜய்க்கு விஜயகாந்தை பத்தி நன்றாக தெரியும். அவருடைய பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலி இஸ் அட்டாச்ட் டு விஜயகாந்த். அவருடைய சாவுக்கு விஜய் கதறி அழுத மாதிரி யாரும் அழல, அந்த அளவுக்கு அட்டாச்ட் அவருக்கு அரசியல் நன்றாக தெரியும், விஜயகாந்தையும் தெரியும், அதிமுகவையும் தெரியும், என்ன நடந்தது என்பதும் தெரியும். சீனிவாசன் இல்ல, அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இப்ப நண்பர்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய கடந்த கால தேர்தல்ல எப்படி பணமழை பொழிஞ்சுது, எப்படி எல்லாம் தேர்தல் நடந்ததுன்னு தெரியும். இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் இப்ப அறிவிச்சாங்கன்னா எந்த தொகுதியும் அதிமுக இலக்க தயாரா இருக்காது. அது ஒரு நிச்சயமா அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணியோடு களம் காணும் அதிமுக களம் காணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த திமுகவினுடைய அலங்கோல ஆட்சியை அதிமுக கையில எடுத்து இன்னைக்கு பிரச்சாரம் கள அரசியல் இது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லா பூத் கமிட்டி அமைச்சிட்டாங்க. எல்லா நிலைகள்லயும் அதிமுக இன்னைக்கு மக்கள்கிட்ட பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கு. அதனால எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் இப்ப அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல நிச்சயமா அதிமுக போட்டியிடும். அதுல மாற்று கருத்து இல்ல. புதிய கட்சிகள்ல ஏன் இப்போ போட்டிடுறீங்க? இப்போ உங்களுக்கு ஆளுங்கட்சி மீது நம்பிக்கை வந்துருச்சா? இல்ல, அதிமுகன்ற ஒரு அரசியல் இயக்கம் கடந்த காலங்கள்ல எந்த அளவு போராடி இருக்கு, அப்ப ஈரோடு இடைத்தேர்தல்ல மக்கள்கிட்ட எந்த அளவு அவங்க உழைச்சாங்க, இதெல்லாம் கணக்கில் எடுத்து பாக்குறப்ப அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமா விக்கிரவாண்டி என்பது நமக்கான களம் அல்ல, அது பாமகவுக்கான களம். நம்ம அங்க பாமகவையோ இன்ன பிற அமைப்புகளையோ எதிர்க்க வேண்டாம். ஈரோடு கிழக்கு தொகுதின்றது மேற்கு மண்டலம், நமக்கு சாதகமான தொகுதி, அதனால களம் காணலாம் அப்படின்ற பாயிண்ட் தான். அதுக்குள்ள இருக்கிற அரசியல் கணக்குன்றது அதுதான். மற்றபடி பண விளையாட்டு பட்டி விமர்சனம் அதெல்லாம் கிடையாது. நமக்கான வியூன்றது எங்க நம்ம பலமா இருக்கோம் அதை சொல்ல வரீங்க, சரியா? இல்ல அன்றைக்கு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய சூழல் வேறு. அன்னைக்கு நடந்த ஈரோடுக்கு இடைத்தேர்தலுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டது. அப்ப தேர்தல் அரசாங்கம் எந்த அளவு கையாளுங்கிறத அதிமுக உள்வாங்கினது. அதனால அந்த தேர்தல் புறக்கணிப்பை செஞ்சாங்க. அப்ப இனி வரும் காலங்கள்ல எந்த தொகுதியும் அதிமுக இழக்க விரும்பாது. நம்பிக்கை இருக்கு இல்ல? நீங்க சொல்றதுல இன்னொரு பாயிண்ட், இன்னொரு கோணம் இருக்கு. என்ன அதிகார துஷ்பிரயோகம் நடந்தாலும் நம்ம எதிர்கொள்ளலாம், அதுதான் ஒரு பாயிண்ட். ரெண்டு தான் இருக்க முடியும் இதுக்குள்ள. ஆமா, ஒரு ஆற்றல் உள்ள இயக்கமா, எதையும் சந்திக்கிற துணிச்சல் உள்ள இயக்கமா அதிமுக இன்னைக்கு ஒரு அவதாரத்தை எடுத்திருக்கும். அப்ப இன்னைக்கு இருக்கிற தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஒத்துழைப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி அதிமுக பயணம் செய்யுது. அதுல 26ல எடப்பாடியார் முதலமைச்சராக ஒற்றை இலக்கு மட்டும்தான் அன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு செய்தி. அதை நிச்சயமா அதை பிரகடனப்படுத்துற நிலையில தான் அதிமுக இருக்கு. தொடருங்க சீனிவாசன், தொடருங்க, சொல்லுங்க. எந்த தேர்தல் இடைத்தேர்தலா இருக்கட்டும், வர்ற 26 பொது தேர்தலா இருக்கட்டும், அந்த பொது தேர்தல்ல அதிமுக வலிமையோட வலிவோடும் எடப்பாடியார முதலமைச்சராக்கணும், அதிமுக ஆட்சி கட்டில் அமரணுங்கிறது ஒவ்வொரு தொண்டருடைய சூழ்நிலையா இருக்குது. இப்ப 2 பேர், சேலம் மணிகண்டன், சீனிவாசன், இப்ப இவங்க 2 பேர் சொல்லுவதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில அதிமுக களம் காண போகுது அப்படின்றப்ப அப்ப என்ன ஸ்ட்ராட்டஜியை வகுக்க முடியும்? ஏன்னா ஆளும் கட்சிக்கு தான் இடைத்தேர்தல்ன்றது சாதகமாக இருக்கு. பெரும்பாலான நேரங்கள்ல அரிதினும் அரிதாகத்தான் இடைத்தேர்தலில் சில மேஜிக் நடந்திருக்கு. இப்ப இதை எப்படி இபிஎஸ் அவர்கள் எதிர்கொள்வாங்க இந்த இடைத்தேர்தலை? இல்ல, இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் ஆளும் கட்சி இதுவரைக்கும் நிறைய நிக்கை கூட குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு பொதுக்குழு செயற்குழுல. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் மக்கள் மன்றத்துல, சொத்து வரியா இருக்கலாம், தண்ணீர் வரி உயர்வு, அப்படி நீண்ட நெடிய பட்டியல் போட்டாங்க. இந்த பட்டியலை மக்கள் மன்றத்துல அதிமுக தொடர்ந்து அந்த ஈரோடு கிழக்குல தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், புறவு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போவோங்கிற மாதிரி இல்லாம நாளையில இருந்தே களத்துல அவங்களை ஆக்டிவா செயல்படுத்துறது மூலமா எப்படியா இருந்தாலும் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஆளுங்கட்சி மீதான இடைத்தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ அதனால ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அது என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எப்படியா வெற்றி பெறணும் அப்படிங்கக்கூடிய வியூகம் வகுப்பாங்க. உங்க சொன்ன மாதிரி பட்டி கலாச்சாரம் அப்படின்னு 1008 விமர்சனங்கள் சொன்னாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அதிமுக ஒரு பிரதான கட்சி அங்க ரோல் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. பாஜக போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
ஏன்னா பாஜக தலைமையிலான அணி இருக்கு, அவங்க போட்டி ஆமா, இல்ல, போடுவாங்களா அவங்க- இல்ல என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? இல்ல, பாஜக நிச்சயமா போட்டி போடுவாங்க. அதிமுகவோட தாங்கள் பெரிய கட்சி அப்படிங்கறத காட்டுறதுக்காக அவங்க உண்மையிலேயே களத்துல இறங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுடைய கூட்டணி 18% ஓட்டு எடுத்திருக்கு, 18% ஓட்டு எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வேட்பாளரை விடுவாங்க. அதிமுகவுக்காக ஆதரவு கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிலாம் நிக்க மாட்டாங்க. ஒருவேளை அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கி நின்னாங்கன்னா, அதிமுக பாஜகவுக்கு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்ட திமுக இன்னும் அதிகமா மக்கள் கிட்ட கொண்டு நீங்க போவாங்க. சொல்றத அதனால பார்த்தா அதிமுக கிட்டத்தட்ட 4 முனை போட்டின்றது உறுதியாயிடுச்சு. சீமான் அவர்கள் களம் நிச்சயமா காணுவாங்க, திமுக சார்பில் அணி, திமுக அணியில ஒருத்தர், அதிமுக தலைமையிலான கூட்டணியில ஒருத்தர், பாஜக அணி. இப்ப இதுல விஜய் மட்டும்தான் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்றது. இல்ல, விஜய் நிச்சயமா அவருடைய கட்சியில யாராவது போட்டியிடுவாங்க அப்படிங்கறதா தான் நான் யூகிக்கிறேன். ஏன்னா அவருக்கு அரசியல் ஞானம் இருந்துச்சுன்னா அவர் கொஞ்சம் உண்மையிலேயே கொஞ்சம் நிறைய படிச்சிருந்தா அரசியலுக்கு வந்திருப்பாரு. திண்டுக்கல் என்கிற ஒரு தொகுதியில நடந்த ஒரு இடைத்தேர்தல் தான் அதிமுகவுடைய வரலாற்றுல திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. சோ அது அவருக்கு சென்டிமெண்டா அதை நினைக்க வாய்ப்பு இருக்கு. நினைக்கிற பொழுது அவர் என்ன செய்யறான்னு ஒரு ஆளை விடலாம், ஏன் அவரே இறங்கக்கூடாதுன்னு நம்ம கேட்கலாம். ஒரு பிரபலமான வேட்பாளர் களத்துல ஒரு புதிதாக வந்திருக்கிற ஒரு கட்சி, தொடர்ந்து நம்ம இடைத்தேர்தல் முறைமைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இடைத்தேர்தல் மீதான விமர்சனம்லாம் இருக்கு. 26 ஸ்ட்ரெயிட்டா போகாம இடைத்தேர்தலுக்குள் அவர் களம் காண்கிறார் அப்படின்னா அந்த பிம்பம் உடைஞ்சிராதா? அதை யோசிக்க மாட்டாங்களா விஜய் அப்படின்ற ஒன்று இருக்கு. இன்னொன்று, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு கூட எப்படி இருந்தது அப்படின்னா, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனாலும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றுட்டாங்கன்ற விமர்சனத்தோட தான் கடந்து போனாங்களே தவிர அதை 26க்கு பொருத்தி பார்க்கல. அப்ப அந்த புள்ளியையும் நம்ம நோக்கி பேச வேண்டியிருக்கு. இதை தாண்டி என்ன கணக்கு இருக்க முடியும்னு நிறைவு சுற்றுல இருக்கிறோம். நேர நெருக்கடியும் இருக்கிறதுனால எல்லாரும் முத்தாய்ப்பா ஒரு வார்த்தை அல்லது ஒரு வரியில சொல்லி முடிச்சிருங்க. இபிஎஸ் அவர்களோட கணக்கு என்னவா இருக்கும்னு பிரகாஷ் சார் ஒரே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தாங்க விஷயம். அதில் வந்து பாஜக ரெட்டையிலை முடக்கும், பாஜக போட்டியிட்டு 2வது இடத்துக்கு வரும், அதிமுக 3வது இடம். மணிகண்டன் சுருக்கமா ஒரே வரி. உறுதியா 2026 தேர்தலில் பாமக பாஜகவோட பயணிக்கிறதுல எந்த பலனும் இல்ல. அதிமுகவோட வரும். திரு எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு 2 விதமான கூட்டணி உத்திகள் வச்சிருக்கிறாரு. துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன், தமிழ்நாடு பத்தி எரியறப்ப எந்த தண்ணின்னு பார்க்காம அது அழுக்கு தண்ணியா இருந்தாலும் சோப்பு தண்ணியா இருந்தாலும் எடுத்து அமைச்சாலும் தவறில்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சுவாமிநாதன் ரொம்ப ஒரு வரியில இன்றைய பொதுக்குழுவில் அவர் பேசியிருக்கக்கூடியது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாகவும் தொண்டர்களை வந்து ரொம்ப ஆக்டிவா செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு குரல் மட்டும்தான் இருக்க ஒழிய கூட்டணிக்கான வியூகங்கள் இனிவரும் காலங்களில் தான் நீங்க சுருக்கமா இன்றைக்கு நடக்கிற திமுக அலங்கோல ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டுல அதிமுகவை பொது வேட்பாளரா இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவித்தால் நிற்கும். பிரகாஷ் அண்ணே சொன்ன மாதிரி இரட்டை இலை சின்னம் நீதியின் துணையோடு மிகப்பெரிய மக்கள் ஆசையோடு இரட்டை இலையை மீட்டெடுத்து பொது தேர்தலில் அதிமுக மிகுந்த வெற்றியை அடையும். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி. ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது